நாங்க ரொம்ப சுத்தமானவா. என்டிஏ கூடலாம் சேர மாட்டோம்ன்னு சொன்னீங்க. ஆனா நம்ம தினகரன் அண்ணன் என்ன சொல்றாருன்னா, "என்னடா குக்கர் மேல விசில் இருந்தா நீங்க குக்கரோட தூக்கிட்டு போயிடுவீங்களா? இவ்வளவு நாளா ஊழல் ஊழல்னு கத்துறீங்க. இப்ப முதலமைச்சர் ஆவறதுக்கே ஊழல் பண்றீங்க. என் பக்கத்துல காமராஜர் அவர்கள் குத்துக்கல் மாரி உட்கார்ந்திருக்காரு. இவரு கையெழுத்து போட்டாருன்னு எப்புட்றா நீங்க பொய் லெட்டர் குடுக்க முடியும்? எப்படி அஃபிடவிட்ல நீங்க ஆட் பண்ண முடியும்? நாங்க அப்படிலாம் பண்ணவே இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமான குற்றச்சாட்ட லெட்டரா ஆளுநர் அவர்களுக்கு எழுதியிருக்காங்க. இங்க வந்து சூழ்நிலை அரசியல் தான் மீண்டும் மீண்டும் தலையெடுக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தற்பொழுது சி.வி. சண்முகம் அண்ணன் அவரு கூட ஒரு கேங்க சேர்த்துக்கிட்டு நாங்க தாவேக்காக்க போறோம் அப்படின்னு கிளம்பி இருக்காரு. இது யாருடைய ஆட்டம் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். பிஜேபி ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க திருவுவாங்க, இவங்க ஆடுவாங்க. இதனுடைய முடிவு அப்படிங்கிறது இன்னுமே எட்டப்படாமலே இருக்கு. யார் ஆட்சி அமைப்பா, யாரு பெரும்பான்மை காட்டுவாங்கிற ஒரு குழப்பத்திலேயே தமிழ்நாடு இன்றும் இருக்கு. என்ன மாதிரியான விஷயங்கள் வெளியில வரும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க.